ஆவியின் கனியா ஆவியின் வரமா? இந்த கேள்விக்கான பதிலை நாம் இன்னைக்கு பார்க்கலாம். ஆவியின் வரங்களினால் நிறைந்திருந்த அநேகர் பரலோக ராஜ்யத்துக்கே பிரவேசிக்கலன்னு வேதம் சொல்லுது. நான் வாசிக்கின்றேன். மத்தேயு 7 அதிகாரம் 22, 23 வாக்கியங்கள். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விற்று அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இந்த வசனத்தின்படி ஆவியின் வரங்களான தீர்க்க தரிசனம் உரைக்கிறது, பிசாசுகளை துரத்துறது, அற்புதங்களை செய்கிறது, இப்படி செய்த பலர் பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்கவில்லை என்று சொல்வதை பார்க்க முடியுது. ஏன்னா ஆவியின் வரங்களை இவங்க பயிற்சி செய்கிற நபர்களாக இருந்தாலும் அவங்ககிட்ட ஆவியின் கனியான அன்பு இல்லாமல் அக்கிரம சிந்தனை தான் இருந்துச்சுங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அப்படி என்றால் ஆவியின் வரங்களை விட ஆவியின் கனி நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம், இவை அனைத்தும் நம் சிந்தனையில் இருக்க வேண்டும். இதிலிருந்து ஆவியின் வரத்தை விட ஆவியின் கனியான அன்பு நம் இதயத்தில் இருக்கணுங்கிறத நாம் முதலாவதாக புரிஞ்சுக்கலாம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். அநேகர் அந்நிய பாஷை பேசக்கூடிய நபர்களாக ஆலயத்தில் இருந்தாலும் வீட்டுக்கு போய் சில சண்டை சச்சரவுகள் வரும்போது கெட்ட வார்த்தையும், தூஷணமான வார்த்தையும், எரிச்சல் நிறைந்த வார்த்தையும், சாப வார்த்தையும் பேசக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. வேதமும் அதுதான் சொல்லுது. துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவலிருந்து புறப்படுதுன்னு சொல்லுது. அப்போ ஆவியின் வரமாகிய அந்நிய பாஷையை நம்ம பேசினாலும் அன்பு இல்லைனா பரலோகம் நம்மளை ஏற்றுக்காதுங்கிற உண்மையை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னென்னா, ஆவியின் கனியான அன்பு நிறைஞ்சவங்களாக நம்ம இருக்கணும். அவனவனுக்கு கொடுக்கப்பட்ட வரத்தின்படியே அந்த அன்பினால் நாம் ஊழியம் செய்யக்கூடிய ஆண்டவரின் அழைப்பை பின்பற்றக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டுமே தவிர ஆவியின் வரங்களை நாம் மேன்மையாக நினைத்து அன்பை உதாசீனப்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடாது. அக்கிரம சிந்தையோடு ஆவியின் வரத்தை பயன்படுத்தி ஊழியம் செய்வதை விட அன்பினால் ஆண்டவர் கொடுத்த வரத்தை பயன்படுத்தி ஊழியம் செய்வதை பரலோகத்துக்கு ஏற்றது என்பதை புரிந்து கொள்ளலாம். பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.